நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் ஆனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூன் 16ஆம் தேதி முதல் ஜூலை 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் இந்த ஆனி மாதம் 2ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஆனி 18 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தமிழ் மாதம் ஆனி மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். ராசிநாதன் செவ்வாய் முதல் 15 நாள் கடகத்தில் நீச்சம் அடைந்திருக்கிறார். பவர்லெஸ், நீச்ச பங்கம் பெறவில்லை. ஆனி 15 தேதிக்கு பிறகு சிம்மத்தில் சென்று 5ஆம் இடம் சிறப்பாக குரு பார்வையில் இருக்கிறார். இப்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு முதல் 15 நாள் கொஞ்சம் ஒரு நெருடலாக இருக்கும். ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. எந்த ஒரு முயற்சியும் ஸ்பீடாக செய்ய மாட்டீங்க. ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா குழப்பமான ஒரு சூழ்நிலையில் மந்த நிலையில் இருப்பீர்கள். ஏன்னா ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதால். மற்ற கிரகங்களுடைய நிலை சிறப்பாக இருந்த போதிலும் ராசிநாதன் தான் முதல். அவர் அதான் நல்ல நிலையில் இருக்கணும். அவர் நீச்சம் அடைஞ்சு இருக்கிறதால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு நிலையில் இருப்பீங்க. மற்றபடி ராசியில் குரு அமைந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. ஸ்தான பலம், அதாவது 1ஆம் இடத்துல இருந்து பார்வை பலம் வேறு இருக்குது. தனித்து தான் இருக்கக்கூடாது. அந்தனும் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டுலாம். ராசியில் குரு வந்தால் பிரச்சனை, ஜென்ம குரு அப்படின்னு பிரச்சனைன்னு சொல்லுவீங்க. ஆனால் தனித்த குரு இருந்தால் தான் பிரச்சனை. ராகுவோடு இணைந்திருக்கிறார். ஆதலால் ஸ்தான பலம் ப்ளஸ் பார்வை பலத்தால், குருவின் சஞ்சாரத்தால், குருவினுடைய நிலையால் ரொம்ப இந்த மேஷ ராசிக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து. ராசியில் குரு இருந்தால் அதை விட சிறப்பு ஒன்றும் இல்லைங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை, சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் முதல் 15 நாளும் அடுத்த ஆனி 15 தேதிக்கு பிறகு சிம்மத்தில் குரு பார்வையிலும் இருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடம் 5ஆம் இடம் இருப்பது மிக சிறப்பு. நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார். அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு பொருளாதார சுபீட்சம் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஆனி மாதத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. கைகூடும். பேச்சுவார்த்தை நல்லபடியாக சுபத்தன்மையில் முடிந்து திருமணத்திற்கான நடவடிக்கை எடுப்பார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். 15 நாள் இருக்கார். அடுத்த 15 நாள் கடகத்தில் இருக்கிறார். அப்போது 3ஆம் இடத்து அதிபதி 3இல் இருந்தால் கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. வெளிநாடு செல்ல விரும்பும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேன்மையான ஒரு நிலை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம், சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது.
புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இவங்களுக்கு பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் புதன் பேராசிரியர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சிறப்பான ஒரு மாதமாக அமையப் போகிறது. புதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அப்போ புதன் நல்ல நிலையில் இருக்கிறதால புதனுடைய காரகத்துவம் உடைய தொழில்கள் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார் 15 நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவீங்க, வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க. செவ்வாயும் அங்கே தான் இருக்கிறார். அப்போது ஒரு சிலர் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்க, வீடு அமைக்க, வீடு கட்ட, ஃப்ளாட் வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். மற்றபடி 4 வீலர் கூட வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். சூரியன் மிதுனத்தில் இருந்து புதன் 15 நாள் அங்கே இருக்கிறதால புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் வீட்டு அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் சூரியன். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். அவங்க உயர்கல்வி ரொம்ப நல்லா படிப்பாங்க. அது எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ, உள்நாடோ வெளிநாடோ, கண்டிப்பாக அவங்க கேட்குற கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க. நல்லா படிப்பாங்க. குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், இவங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். டெக்னீஷியன்லேருந்து நடிகைகள்லேருந்து எல்லோருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்து இதுவரைக்கும் உங்கள் கைக்கு வந்து சேரலைன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பூர்வீக சொத்து உங்களுக்கு சந்தோஷமாக உங்கள் பங்கு உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. 7ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார். குரு பலன் இருக்கிறது. இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் கைகூடும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல், திருமணம் கைகூடும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக இருந்து தொழில் சிறப்பாக செல்லக்கூடிய, கூட்டு தொழில் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மற்றபடி 8ஆம் இடத்தை சனி கும்பத்தில் இருந்து பார்க்கிறார். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். கடன் பிரச்சனைகளால் ஒரு சிலருக்கு விழிப்புதுங்க வைத்து விடலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மறைமுகமாக யார் எதிரி யார் நண்பன் தெரியாது, அவங்களால சில பிரச்சனைகளும் வரக்கூடும். மற்றபடி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 9ஆம் இடத்தை சூரியனும் பார்க்குறார். அப்போது அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உயர் அதிகாரிகளுக்கு கூட மேலிடத்தில் செல்வாக்கினை பெற்று சிறப்பாக பணியாற்றி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய, ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு சிலர் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல விரும்பும் மேஷராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். ஒரு சிலர் அதெல்லாம் நான் போகலைங்க, ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் போயிட்டு வருவீங்க. ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தந்தையால் ரொம்ப சிறப்பு. 1, 5, 9 சிறப்பாக இருக்குங்க. பாருங்கள், ராசியில் குரு இருக்கார் 1ஆம் இடம். தனித்த குரு தான் இருக்கக்கூடாது, ராகுவோடு இருக்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது பூர்வீகம் சிறப்பாக இருக்கிறது. குழந்தைகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து
சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். தந்தை ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதே நேரத்தில் சூரியன்காரனும் பார்க்குறார். அப்போ தந்தையால் உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மேஷ ராசி அன்பர்கள், புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம். ஏன்னா இன்னும் 3 ஆண்டு காலம் சுமார் கும்பத்தில் இருக்க போகிறார் சனி பகவான். அப்போது 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இருந்தால் அளப்பெரிய பலனை தரும். அப்போது சனி பகவான் வருட கிரகங்கள் இல்லையா, இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்க போகிறார். அப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 3 ஆண்டு காலம் சிறப்பாக இருக்க போகிறது. தொழில் சிறந்து விளங்க போகிறது. நீங்கள் ஏற்கனவே ஒரு பிரான்ச்சு போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா போகும், நல்ல சம்பாத்தியத்தை பண்ணுவீங்க. இன்னும் ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம், இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசி அன்பர்கள். கண்டிப்பாக தொழில் விருத்தியாகி நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அரசு ஊழியர்கள், தனியார் துறை போன்ற பிரிவில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா கேட்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் பொறுத்தவரை இரும்புக்கு காரகத்துவம் அயன். அப்போது சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய தொழிற்சாலை வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணமே இல்லை. அப்போது சின்ன லேத்து இதுவாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பணியாற்றி வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு சில காலங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க. தொடர்ந்து வேலை பார்க்க, சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசி என்பர்கள் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்லவிருக்கும் மேஷராசி என்பர்கள் தாராளமாக செல்லலாம். நன்மைகள் நடக்கப் போகிறது என்று சொல்லலாம். அது உயர்கல்வியாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், நல்ல ஃப்ளரிஷாகவும் நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்கு 15, 16, 17 தமிழ் தேதியைத்தான் நம்ம குறிப்பிடுறோம். 15, 16, 17 சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. மற்றபடி இரவு பிரயாணத்தை செய்யாதீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முதல் 15 நாள் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் கடாட்சம் வேண்டும். ஏன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கார். அடுத்த 15 நாள் சூப்பராக இருக்கார். 5ஆம் இடத்துலேருந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலும் முதல் 15 நாள் தான் கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும். அடுத்த 15 நாள் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப மேஷராசி அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள். மேன்மையான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.